என்னை பாடுகிற நானும் உன்னைய ஹல் ஹல் பாட சுவாமி சுவாமி வரணும் பாட ஹல் ஹல் நாடு 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 ஆடு உணர்த்தோ சரியோ அதுதான் அடித்தாள் என்பாரா அடிக்கோ அடிக்கோ ஆணை கட்டி போய்கோ ஆணை கட்டி போரடிக்கோ செல்வம் உள்ள நாடதுதான் நாடு அதிலே அருகாள் ஆமையில் குடியோ அதிலே சீரோடும் சிறப்போடும் வாருள் சுவாமி ராமசாமி நாடாரும் சுவாமி நாடாரு வாரா
வாழ்ந்து வரும் வேலையில என்ன காரணங்கள் நடக்குதையா நாடு எந்த நாடையா ஆண்டவன் சிவனாருடைய நெற்றி கண்ணிலே உதித்து அழகாவி 6 வடை வீடு கொண்டு அமர்ந்திருக்கிறான்லவா கண்ணன் கடம்பன் கார்மையில் வாகனன் பால சுப்பிரமணியன் செங்கோட்டு வேலவன். ஆமா சுப்பிரமணியன். அறுமுக கடவுள் பெருமான் அழகாவி அமர்ந்திருக்கிறான்லவா செந்தூர்பதி. செந்தூர்பதி திரு செந்தூர் அருகாவில் அந்த செந்தூருக்கு மேல்புறமாக இருக்கிறது. ஆமா மேல புதுக்குடி. மேல புதுக்குடி. அந்த மேல புதுக்குடி நன்னகரிலே அழகாவி ஆமா அங்கு வாழ்ந்து வல்லவஜாலியாகவே வாழ்ந்து வருகிறார். யார் ஐயா? யார் ஐயா? சான்றோர் குலத்திலே உதைத்தவர். சரி நாடார் குலத்திலே உதித்து ஆமா உதித்த பூமான் அல்லவா திருவாளர் ஐயா ராமசுவாமி நாடார் ஐயா அவர்களும் அவருக்கு மாய்த்த மனைவியாக விளங்கக்கூடிய சிவனடைந்த அம்மாள். சிவன் அணைந்த அம்மாள் பாருங்க பாத்தீங்களா? பேரிலேயே ஒரு ராமர் இருக்கிறார். ஆமா ஒரு சிவன் இருக்கிறார். ஆமா ராமனும் சிவனும் சேர்ந்த ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துகிறார். ஆமா இப்படி ராமசுவாமி நாடார் ஐயா அவர்களும் சிவனடைந்த அம்பாள் அவர்களும் அழகாகவே அந்த ஊரிலே ஆமா வாழ்ந்து வருகிறார்கள். சரி சீரோடு சிறப்போடு அழகாகவே மன்னபுரம் தெய்வமாகவே ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு. ஆமா ஒரு இல்லத்திலே கணவன் மனைவி வாழ்ந்தாலும் போதாரு இருவேன் ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு கண்டிப்பாக கேட்க கூடி மகிழ்ந்து வாழ வேண்டும். தன்மை போல் அழகாகவே ஒருவருடைய சொல் ஒருவர் கேட்டு அப்படியே அழகாகவே இருந்து புரிதலோடு ஆழ்ந்து வருகிறார்கள். அவருக்கு எந்த விதமான குறைகள் உண்டா? இல்லை இல்லை அல்லவா? அழகாவே ராமசுவாமி நாடார் ஐயா அவர் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? சொத்தாலே குறைகள் சொத்தாலே குறையும் ஐயா சுகத்தாளும் தாழ்வுமழை மண்ணாளே குறையுமில்லையா 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 தாழ்வுமில்லையா மண்டையால நல்ல குறையும் இல்லையே குறையும் இல்லையே மனையாலே நல்ல தாழ்வும் இல்லையே தாழ்வும் இல்லையே குறைகள் இல்லையே தாழ்வும் இல்லையே 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 மனையா வடியும் ஆளே தங்கத்தாளே ஆளே காளே அவடி வடியும் உண்டு உண்டு ஆளுக்கும் குறையும் இல்லை குறைகள் இல்லையே சுகத்தாலே தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை அடியோ
அடியோ தலமா ஏனோ தலமா ஏனோ தலமோ அடியோ தலமோ தலமோ பத்தாம் படித்தனமோ பத்தாம் படித்தனமோ ஆண்டு வருகிறார் அவர்களும் சிவனின் அம்மா அளவாகவே இருவேறும் அளவாகவே ஆண்டு வருகிறார்களே. குறைகள் இல்லை, சுகத்தால் என்றால் இல்லை, மண்ணால் குறைகள் இல்லை, மணியால் என்றால் இல்லை இல்லை அல்லவா. மண் இருக்கிறது, ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு, பொன் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஏகப்போகோ செல்வம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆமா. ஓராம் படித்தளம் முப்பெருக்காம் வேடைகளாம். ஆமா. ஈராம் படித்தளம் எழுந்து வர்ணக்கூடாரமா. கோடாரம் கோடாரம். மூன்றாம் படித்தளம் முத்து ரத்தினத்தினால் சாவடி சாவடிகளும். நான்காம் படித்தளம் நாகமணிப்பு மேடைகளாம். ஆமா. மேடை. ஐந்தாம் படித்தளம் ஆமா அங்கமெல்லாம் சாவடி சாவடிகளோடு. ஆறாம் படித்தளம் அரங்கு அரங்கு மாளிகை மாளிகை. ஏழாம் படித்தளம் ஆமா எழுந்தேறு மண்டபம். எட்டாம் படித்தளம் ஆமா மேடைகளாம். வேலைகள். ஒன்பதாம் படித்தளம் ஓலைப்பு சாவடி சாவடியோடு. படித்தளம் பளிங்குமா மேடைகளாம். ஆமா மேடைகளா. இப்படி மாளிகையும் கொண்டால் மட பொழியும் தங்கத்தாள். இப்படி அழகாவே மன்னவரின் தெய்வமாகவே ஆண்டு வரக்கூடிய வேலையிலே வேலை வேலையிலே இப்படி மாலையிட்ட நாள் முதலாகவே மன்னவரின் தேவியுமாகவே மனமகிழ்ந்து ஆண்டு வரக்கூடிய வேலையிலே சரி ஒரு நாள் தினத்திலே நினைக்கிறார்கள். என்ன என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவனை எண்ணி ஈசனை எண்ணி அழகாகவே ஆமா ஈசனை எண்ணி விரதமானது இருக்கிற ஆண்டவா மன்னவா எங்களுக்கும் மாலை மனம் சூட்டியாச்சு. சரி மாலை மனம் சூடி வெகு நாள் வாழ்ந்து வருகிறோம். வருகிறோம் அல்லவா. ஆனால் வாழ்ந்து வந்தாலும் மன்னவரும் தேவி மட்டும் இருந்தால் போதுமா? போதாது போதாது. அவர்களுக்கு முதலை ஒன்று வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக வேண்டும் என்று அழகாவே அந்த சிவனந்த அம்மாளானவள் மகனிலே எண்ணுகின்ற வேலைகளே. சரி ஈசன் சிவனாரை எண்ணுகின்ற வேலைகளை மனதிலே என்ன வேளையில் கடவுள் பக்தி என்றால் அவர்கள் போல் கடவுள் பக்தி இருக்க முடியாது. ஏற்பட்டு விரதத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். வருகிறார்களே. ஈசனை அனுதினமும் நினைத்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அனுதினமும் நினைத்து உச்சரித்துக் கொண்டு ஆமா இவரை வாழ்ந்து வரக்கூடிய வேலையிலே ஆண்டவுடைய அருளால என்ன ஆகிறார்கள்? ஏது ஆகிறார் அந்த சிவனந்த அம்மாளானவள் ஆனவள் ஆண்டவுடைய அருளால என்ன ஆகிறாள் தெரியுமா? என்ன ஐயா? தங்கி கொலி மறந்து மாதோ நாடோ
பூரணமோ பத்து நல்ல மாதமாதி ஏ மாதி ஆதி ஈல ஆளே அப்படி ஆண்டவருடைய அருளாலே சிவனாருடைய அருளாலே அன்றிறங்கி குழி மறந்து ஆகியால் கர்ப்பமாகிறார். கர்ப்பமுற்றாள் அல்லவா? ஊரிடிய ஒரு வாரம் நாடறிய 40 நாள். ஆமா. ஓராம் மாதமாட்சி உடையவனை தஞ்சம் என்றார். இரண்டாம் மாதமாட்சி ஈராம் மாதமாட்சி இறைவனை தஞ்சம் என்றார். தஞ்சம் என்றார். மூன்றாம் மாதத்திலே முகம் வெளுப்பாகிறது. முகம் 4ஆம் மாதத்திலே நல்லமா கனிகள் நல்ல மாங்கனிகளா. 5ஆம் மாதத்திலே அழகாகவே அற வயிறு பூரணமா. ஆமா, அற வயிறு பூரணமான. 6ஆம் மாதத்திலே சரி அங்கமெல்லாம் தங்க நிறம். சரி. 7ஆம் மாதத்திலே எழுந்தடிக்க சோம்பலாகிறார். 8ஆம் மாதத்திலே அழகாகவே திட்டுமுட்டு அடிக்க கண்டார். சரி. 9ஆம் மாதத்திலே ஓலை போல் சுழன்று. ஆமா, சுழன்று. 10ஆம் திருமாதத்திலே பழம் பெருகும் நாளாகவே அமர்ந்திருக்கிறாள் அம்பிகை. இருக்கிறாளே. நம்மால் அப்படியே கருவுற்று 10ஆம் மாதமாகவே இருக்கின்ற போது சரி ராமசுவாமி ஐயா நாடார் நினைக்கிறாக நம்ம மலையாளுக்கும். ஆமா, 10 மாதம் ஆயிடுச்சு. 10 மாதத்திலே அழகாகவே மகப்பேறு பார்க்க வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? மருத்துவத்தை அழைத்து வந்து மகப்பேறு பார்க்கணும். ஆமா, ஆண்டவருடைய அருளாலே நம்மளுக்கு மதல பாக்கியம் கிடைக்கும் அல்லவா என்று அழகாகவே மருத்துவத்தை அழைத்து வருகிறார். எப்படி வருகிறாள்? மருத்துவத்தை அழைத்து வந்து மகப்பேறு பார்க்க வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? காலத்துல எல்லாம் வீட்டுல தானே மகப்பேறு. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரி. ஆமா ஆமா, இப்ப ஆஸ்பத்திரி ஒவ்வொன்றும் விதவிதமா இருக்கு. ஆமா, இருப்பவர்களுக்கு ஒன்று, இல்லாதவருக்கு ஒன்று. ஆமா என்று இக்காலத்தில் இருக்கிற அக்காலத்திலே எல்லோரும் இல்லத்திலே வைத்துத்தானே அவரவர் இல்லத்திலே வந்து ஒரு பாட்டி வரும். ஆமா, பழைய பாட்டி முதாட்டி. ஆமா, ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பழைய பாப்பாத்தி. ஆமா, அவருக்கு தான் விருந்து மாதிரி நடக்கும். ஆமா, அப்படிதான் மகப்பேறு பார்க்கணும் அல்லவா? வேண்டும் அல்லவா? அப்படித்தானே பார்ப்பார்கள். சரி. உடனே மருத்துவத்தை அழைத்து வந்து மகப்பேறு பார்க்க வேண்டும் அமர்ந்திருக்கின்ற வேலையிலே ஆண்டவன் சிவனாருடைய அருளாலே சிவனுடைய அருளாலே பிறக்கிற பிள்ளை அல்லவா? சிவனுடைய அருளாலே வெல்லமா கருமாகி இந்த பிள்ளை மண்ணால வந்த பிள்ளை அல்லவா? சரி. மண்ணில் வாழும் ஆணிருக்கெல்லாம் நல்ல அருள் கொடுக்க வந்த பிள்ளை அல்லவா? பிள்ளை என்று ஆண்டவன் அருளாலே என்ன மறுவதையோ நல்ல வயதில் வந்து வயதில் வந்து ஒரு ஆண் குழந்தையை வெற்றெடுத்தாள். நல்ல அருளாலே நல்ல வயரன் வந்து சிவனாருடைய அருளாலே நல்ல பிறகுதையோ பிறகுதையோ ஆண் குழந்தையே பிறகுதையோ
தொப்புள் கோடி நல்ல தானறிந்து சேனை ஊட்டி சேனை ஊட்டி பெற்றதோரு குழந்தையை தான் ஏழை தண்ணி அவள் ஊற்றுவாளா பெற்ற பிள்ளை பெற்ற பிள்ளை பெற்ற பிள்ளையே ராமசுவாமி ஆனந்தம் கொள்கிறார் ஆமா ஆண் குழந்தையை பார்க்கின்ற போது வேற ஆயிரம் கொள்கிறார் பிறந்த குழந்தையை பார்க்கின்ற போது சூரியன் லட்சணம் பொருந்திய பிள்ளையாகவே இருக்கிறது. சரி அந்த முகத்திலே பார்க்கின்ற போது ஒரு ஆண்டவுடைய அருள் பெற்ற ஒரு ஒளி. ஆமா ஆண்டவுடைய அருள் ஒளியானது அந்த முகத்திலே தெரிகிறது. தெரிகிறது கொள்ளுகிறார் ஐயா ராமசாமி நாடாரும் சிவனின் அம்மாளாக இவரும் மனம் மகிழ்ந்து அருளாலே ஆண் குழந்தை பிறந்தாலும் சூரியன் லட்சணம் பொருந்திய பிள்ளையானவா இருக்கிறது இருக்கிறது. பிள்ளையை பார்க்கின்ற போது ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது. மூஞ்சில ஒளிவட்டம் தெரிகிறது. கொண்டு அழகாவே ராமசாமி நாடாரும் ஆடோ அழைத்து அழைத்து வேண்டும் அருமையான படம் யானும் பூமியிலே பிறக்கும் எவ்வுயிராக இருப்பினும் அந்த உயிருக்கு முதல் கிடைப்பது பேர் தானே. ஆமா நம்மளுக்கும் பேர் அழகு இன்பம் பிணி பின்புதான மூர்ப்பு சாக்கான கடைசியில தானே சாக்கானது. முதல் முறையாக கொடுக்குது பெயர். பேர். ஆமா ஆமா பேர் வைத்தால் தானே பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிட்டு அழைக்க முடியும். ஆமா பேர் இல்லன்னா பிள்ளை எப்படி அழைக்க முடியும்? ஏ வா வா ஏ வா ஊன்னு அழைக்க முடியும் முடியாதுல்ல. பிள்ளைக்கு பேர் இருந்தாலும் அந்த பேரை சொல்லி அப்பா முருகா அப்பா முருகா கந்தா ஏ சுப்பையா ஏ ஐயா ஏ அப்பா ஏ சுடரு ஆமா ஏ அப்பா ராமாராவ் ராமா என்று அழைக்க முடியும். இப்படி ஒவ்வொரு பேர் இருந்தாலும் அழைக்க முடியும் என்று அழகாவே ராமசாமி நாடார் ஐயா மனதை நினைக்கிறார். எண்ணிக்கொண்டு ஆண்டவன் சிவனார் தந்த பிள்ளை என்ற பிள்ளை. ஆமா இந்த பிள்ளையை பார்க்கின்ற போது ஏதோ ஒரு ஒளி வட்டமாகவே ஒளி வட்டம் தெரிகிறது. ஆமா ஒரு முகத்துல ஒரு ஒளி சுடர் போல வெள்ளமா இருக்கிறது அல்லவா. திரு அண்ணாமலையாருக்கு நிகரால்லவா அந்த பிள்ளைக்கு சுடர் ஒளியில பிறந்த போல அல்லவா இருக்கிறது. அழகாவே பேர் நாமம் கொடுக்க வேண்டும். சிவனுடைய அருளாலே பிறந்த பிள்ளை அல்லவா. சரி இந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம் தெரியுமா? எப்படி கொடுக்கிறார்? அருணாச்சலோ என்று சொல்லி பெயர் ராமம் கொடுப்பாரா சுவாமி ராம சுவாமி நாடரையா வானோ சொல்லி சொல்லி
வயதா ஆஜி ஆடினா அதிலே ஆடி அதிலே அதிலே காது குத்தி வளர்த்து வரும் வேளையிலை அப்படி நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறார். வளர்பிறை சந்திரனை போல அப்படியே வளர்ந்து வருகிறார். அப்படியே வருகிறான். மடியிலே தொட்டியில் கட்டி ஆமா அப்படியே மக்களை அதனை அப்படியே வளர்த்து வருகிறார். தரையில விட்டால் தண்டக்கால் லோகம் என்று பூமியிலே விட்டால் பொற்பாதம் லோகம் என்று என்று அப்படியே வளர்த்து வருகிறார். ஒரு வயதாகிறது. ஆமா ஐயா ஊண்டு விளையாடுகிறார். ஊந்து ஊந்து விளையாடுதான். 2 வயதாகிறது. இருந்து விளையாடுகிறான். 3 வயதாச்சு. முடி இறக்கி காது குத்திக்கிறான். ஆமா காதுக்கு கடுக்க போடுகிறார். போடுகிறார். 4 வயதிலே நடந்தோடும் அப்படி தத்தி தத்தி நடந்து வரான். 5 வயதாகிறது. சரி 5 வயதிலே அருணாச்சல சுவாமியானவருக்கு ஆனவருக்கு வயது கூட கூட அவருக்கு அருளும் பெறுகிறது. ஆமா பெறுகிறது அல்லவா? நிலை வருகிறது. தெய்வ அம்சத்தில் பிறந்த குழந்தை அல்லவா? குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களை மதிப்பதும் ஆமா பெரியவருக்கு நல்ல யோசனை புத்திமதி சொல்வதும் அப்படி தெய்வ தொண்டு வழியிலே நடப்பதுமாகவே ஆமா ஆலயம் செல்வதும் ஆலயம் தொழுவதும் சரி ஆலயம் தொழுவது சாலமும் நன்று நன்றல்லவா என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போல அழகாவே ஆலயத்துக்கு செல்வதும் ஆண்டவனை அடிபணிவதும் சரி தெய்வ பக்தியோடு அப்படி அழகாகவே அப்படி வருகிறான். வளர்ந்து இப்படி வளர்ந்து வருகின்ற வேளையிலே ராமசுவாமி நாடார் ஐயா பாக்குறார். ஐயா பிள்ளை 5 வயதாயிடுச்சு. ஆமா 5 வயதிலே பிள்ளைக்கு அறிவு பாடம் புகட்ட வேண்டும். கண்டிப்பாக போட்ட வேண்டும். 5 வயதிலே கொண்டு பள்ளிச்சாலை சேர்த்து அறிவு பாடம் புகட்ட வேண்டும் அல்லவா? வேண்டும் என்று அழகாவே நல்ல ஒரு ஆசானை அழைத்து கொண்டு ஆமா குரு கல்வி தானே. குருவழி கல்வி குருகுல கல்வி தானே. ஆமா அதனால ஆசானை தேடி போகிறார். ஆமா அழகாவே செந்தூர் பதியதிலே ஆதானை கண்டு ஆதானிடத்திலே கொண்டு தன் மகன் அருணாச்சலத்தை கொண்டு ஒப்படைக்கிறான். குருநாதரை ஒப்படைக்கின்ற வேளையிலே குருநாதரை வணங்கி நின்று பணிவோடு அப்படியே அமர்ந்து நிற்கின்ற போதே பார்க்கிறாரா இந்த குழந்தையை பார்க்கின்ற போது தெய்வத்தின் வம்சத்தை தெய்வத்தின் வழியிலே வந்த பிள்ளை போலல்லமா இருக்கிறது. தெய்வ குழந்தை போலல்லமா இருக்கிறது. ஆமா என்று அழகாவே பாடங்களை புகுட்டுகிறார். ஆமா அழகாவே எப்படி அப்படி அழகாவே அவர் விரல் பிடித்து அறிவோ நமத்தி சொந்தம் என்று அழகாவே அப்படியே எழுதுகிறார். அப்படி அழகாவே எழுதுகின்ற போது படியாத சுவடி எல்லாம் படிக்கிறார். எப்படி படிக்கிறார் ஐயா? எப்படி அறிவுரையா வீரா
உன்னுடைய கதியாமோ கதியாமோ நான் முறைய திருக்குறளா திருக்குறளா செந்தமிழா தான் படித்தான் சுவடியெல்லாம் வாரானையா ஆனவன்தான் வார வேலை வளர்ந்து வாரா வேலையில வேலையில வளர்ந்து ஒரு வேலையில வேலையில காரணங்கள் நடக்குதையோ நடக்குதையோ வேதங்களோ சாத்திரமோ புராணங்களோ தர்மங்களோ தர்மங்களோ தத்துவமோ தத்துவமா கொண்டிதார தத்துவமா தத்துவமா தர்மங்களோ மேலைக்கு கிளைஞர்கள் ஆலயத்துக்கு வருமாறு அழைக்கிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். அழகாகவே அருணாச்சல அழகாகவே படியாத படிப்பு சுவடி எல்லாம் படித்து வருகிறார்கள். ஆமா எப்படி அழகாகவே நான்முறை திருக்குறள் முத்தமிழ் செந்தமிழ் உலகு நீதி. சரி அது மட்டுமா சரி 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 28 ஆகமங்கள் 32 தர்மம் 64 கலைஞானிகள் ஆமா 96 தத்துவம் 108 இதிகாசம் இதிகாச நூல்கள் முதற்கொண்டு சிறு வயதிலே அத்தனையும் படித்து ஆமா இவருக்கு வயது என்னாகிறது என்ன அப்படியே 20 21 வயது வாலிப இளவட்டம் வயது அடைந்திருக்கிறார். இவர் இருக்கின்ற போது சரி இவருக்கு அக்காலத்திலே ஆங்கிலேயர் ஆட்சி அல்லவா? ஆமா இவர் படிப்பிலே கொஞ்சம் உயர்ந்தவர் அல்லவா? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே ஊருக்கு ஒவ்வொரு ஆணையை ஒரு ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் போல சரி அப்ப அந்த ஊருக்கு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சேர்மன் பதவி கொடுப்பாங்க. ஆமா கொடுப்பார் அல்லவா? அந்த ஊர்ல உள்ள குறைகள் நிறைகள் என்னென்ன இருக்கிறது அதை செய்வதற்காகவே சரி அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆளை நியமிப்பார் அல்லவா? அரசாங்க வேலை. ஆமா அந்த உத்திய வேலையானது கிடைக்கிறது. சரி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே அழகாவே எப்படி ஐயாவுக்கு எந்த ஊர்ல என்ன எந்த ஊர்ல கிடைக்கிறது எந்த ஊர் நாட்டிலேயும் நல்ல நல்ல நாடு நல்ல நாடு
இருக்கு வேலை காரணங்கள் நடக்குதையா அதிலே நதிக்கரை ஓரமாக நதிக்கரை நிலையமாது அமர்த்த வேண்டும் உரைப்பாரோ சேர்ம சுவாமி ஞானத்தினாலே அறிகிறார்களாக ஆண்டவனுடைய பாதத்திலே நம்ம சரணாகதி அடைய வேண்டும் வேண்டும் நாம ஜீவஜமாரி அடைய வேண்டும் என்று அழகாவை உடன்பிறந்த தம்பி கருத்தப்பாண்டி அழைத்து கொண்டு தம்பி நான் இப்படி இறைவனுடைய பாதத்திலே சரணாகதி அடைய போகிறேன். ஆமா, ஜீவ சமாதியாக போகிறேன். அதனால ஏறல் தாமிரபரணி ஆற்றுக்கு வடபுறமாகவே நதிக்கரைக்கு வடபுறமாக ஜீவ சமாதி கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே மனம் கலங்குறார். நீங்கள் உயிரோடு இருக்கும் போது ஜீவ சமாதி அடையலாகுமா? நான் பூமியிலே வந்த பிறவியானது இந்த பிறவியை முடித்து தெய்வ பிறவி அடைய போகிறேன் அப்பா. அதனால் என் ஆசைப்படி நீ அங்கழகாக ஒரு ஜீவ சமாதியை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அப்படி நல்லதென்று ஆட்டம் என்று சம்மதித்து எந்த நாள் தெரியுமா? எந்த நாளிலே அவருக்கு ஜீவ சமாதியானது ஆண்டோடைய அருளானது கிடைக்கிறது தெரியுமா? எப்படி? நாடி நல்ல மாதத்திலே
பாதத்தில அருளால அருளாகி சாதனல்ல அருளாளி அருணாச்சலோ அருளாகி அம்மாவாசை நாளையிலே பிரம்ம கூட்டத்திலே உயிரது வாதத்திலே மறையும் வேளையே சேர்மனாக அவ இருந்தவரும் அமர்ந்திருங்க அருமையங்க இருந்தவர் அருணாச்சல சுவாமியாக சுவாமி என்று மாதி அடைந்ததொரு அருணாச்சலும் சுவாமி என்றும் அருணாச்சல சுவாமி என்றும் அருணாச்சல சுவாமி என்றும் சுவாமி என்றோ தோன்றுவதையா நல்ல மக்களுக்கு மனமிறங்கி மக்களுக்கு சுவாமி என்று அருளாங்கி அருள் கொடுக்கும் தெய்வமாக அமர்ந்திருந்தார் ஏரல் வண்டி நல்ல ஊரதியில அடிவோரும் ஓரமாக சுவாமியாக மக்களுக்கு அள்ளி வருவோம் நல்ல கொடுக்கும் தெய்வம் இந்த சேர்ம சுவாமி அருணாச்சல சுவாமி மக்களுக்கு வந்தது ஒரு